1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வேத வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த முடிந்த மட்டும் வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் பைபிளை கவனிங்க, சரியா? முடிந்த மட்டும் நான் பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன். சொன்ன மட்டும் நீங்க வாசித்தா போதும். எல்லாரும் வசனத்தை எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுங்க, வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டி வருகிறார். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீசன் அல்ல, ஆனால் ஆண்டவராலே விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய விசேஷித்த வெளிப்பாடுகளை பெற்றவர். அவனுடைய நிருபங்களை எல்லாம் நீங்க பார்க்கும்போது நிறைய காரியங்கள் தேவனாலே அவன் கற்பிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ராப்போஜனத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் 11ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதி வருகிறார். எழுதி வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கொடுத்த அந்த காரியத்தை, சீசர்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரிந்த அந்த காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் அங்கே விளக்கி வருவதை குறித்து பார்க்க முடிகிறது. அப்பொழுது அவர் சொல்லும்போது சொல்லுவார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. நான் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அதை போலதான் பவுல் எழுதின நிருபத்தில் உள்ள எல்லா காரியங்களும், எல்லா ரகசியங்களும் அது தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவைகள், தேவனால வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டவைகள். அப்படி தேவனால் வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்ட காரியத்தை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். ஆமென். அப்படின்னா அவர் உயிரோடு எழுந்தார், அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி ஆணித்தரமாக பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பறைசாற்றுவதை பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் என்றால் அது எழுந்திருப்பது அல்லது மறுபடி எழுந்து நிற்பது என்று சொல்லி அர்த்தம். உயிர்த்தெழுதல் என்பது எழுந்திருப்பது, மறுபடியும் எழுந்து நிற்பது என்று சொல்லி அர்த்தம். கிறிஸ்துவுடைய பிறப்பு ஒரு மாபெரு அதிசயம் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதல் மாபெரு ரகசியம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா. புரிந்து கொள்ள முடியாத ஒன்று கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். அதை இன்றைக்கு வரை யூதர்கள் நம்புவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இன்றைக்கு வரையிலும் யூதர்கள் நம்புவதில்லை. ஆனா யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நேராக செல்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கிறிஸ்தவருடைய நம்பிக்கையே இதுதான். இது மூட நம்பிக்கை அல்ல, இது மூல நம்பிக்கை. ஃபண்டமெண்டல் பிலீஃப். அல்லேலூயா, அல்லேலூயா. மூட நம்பிக்கை இல்ல. நிறைய மதத்தவர்கள் எல்லாரும் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு மக்கள் நம்புறது மூட நம்பிக்கை என்று. அது மூட நம்பிக்கை இல்லையா, நமக்கு வாழ்வை கொடுக்கிற நித்திய நம்பிக்கை. அல்லேலூயா. இன்றைக்கு வரையிலும் இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் நிறைய இடங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரித்த பொருள் தவறான தகவலை பரப்பி விட்டார்கள். நான் அப்புறம் சொல்லுகிறேன். அதனால இன்னைக்கு வரையில் யூதர்களுக்கு முன்பதாக அது கேள்விக்குறியாக தான் இருக்கு, உலகத்தாருக்கு முன்பதாக கேள்விக்குறியாக தான் இருக்கு, ஆனா புற மதத்திற்கு முன்பதாக கேள்விக்குறியாக இருக்கு. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவருடைய சரீரத்தை அவர்கள் அடக்கம் பண்ணினார்கள். யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் அவருடைய சரீரத்தை பிலாத்துவிடத்தில் வந்து கேட்டு அதை வாங்கி அடக்கம் பண்ணினான் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57 முதல் 60 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிலாத்துவிடத்தில் வந்து கேட்கிறான். பிலாத்துவிடத்தில் போய் இயேசு சரீரத்தை கேட்டு அதை வாங்கி ஒரு மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி சரீரத்தை சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறை வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தான். இங்க அந்த வார்த்தை நீங்க படிக்க சொல்லப்பட்டு புதிய கல்லறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஏன் புதிய கல்லறை, ஏன் புதிய கல்லறை அப்படின்னா அங்க ஒரு காரியம் இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி மரித்து போனான். எலிசா தீர்க்கதரிசி மரித்து போனான். அவனை கொண்டு அடக்கம் பண்ணினாங்க. கொஞ்ச நாட்கள் போன பிற்பாடு ஒரு யுத்தம், தேசத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது. அப்பொழுது மரித்த ஒருவனை தூக்கி
தூக்கிட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. எதிரிகள் அங்கிருந்து எதிரா வந்த போது அந்த மரித்தவனை அந்த இடத்துல போட்டுட்டு ஓடி போனாங்க. போன உடனே அந்த மரித்தவன் எலிசா தீர்க்கதரிசி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது அந்த இடத்துல போடப்பட்ட அந்த எலும்புகள் இவன் மேல பட்ட உடனே இவனுக்கு உயிர் வந்தது. அல்லேலூயா. அவன் உயிரிழந்து எழும்ப ஆரம்பிச்சுட்டான். இதை போலதான் பிற்காலத்துல ஒரு புரளி வர என்ன, அங்க ஏதோ ஒரு தீர்க்கதரிசி மரிச்சு போயிருந்தான், அவன் எலும்பு இருந்துச்சு, அது இயேசுக்கு மேல பட்டு இருக்கும், அதான் உயிரோடு எழுந்தார் என்று ஒரு புரளி வரக்கூடாது என்பதற்காக தான் வேதம் தெளிவா எழுதி வச்சிருக்கிறது புதிய கல்லறை. அதுக்கு முன்பதாக யாரையுமே அங்க வைக்காத புதிய கல்லறை. அந்த கல்லறையில கொண்டு வச்சாங்க. வச்ச உடனே இப்ப இன்னும் ஒரு பிரச்சனை அங்க வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க 62வது வசனத்துல பார்க்கும்போது ஆயத்த நாளுக்கு முன்ன நாள்ல பிரதான ஆசாரிய பரிசேய எல்லாரும் பிரார்த்தனை சொல்றாங்க. ஒரு காரியம் சொல்ல, ஆண்டவரே அந்த எத்தம் உயிரோடு இருக்கும் பொழுது நான் மரித்த பின்பு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். அதனால அவன் சீசர்கள் எல்லாரும் வந்து ராத்திரியில் அவன் சரீரத்தை களவாண்டு போயிடுவாங்க. களவாண்டுட்டு போயிட்டு இயேசு மரித்தோர் எழுந்தான்னு சொல்லி எல்லாரிடத்தையும் சொல்லிடுவாங்க. அதனால அது பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால நீங்க அந்த கல்லறைக்கு சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்பொழுது பிரார்த்தி சொல்லுகிறான், உங்களுக்கு தான் நிறைய ஆள் உண்டு, உங்களுக்கு தான் படை வீரர்கள் எல்லாம் உண்டு, நீங்களே என்ன செய்யுங்க, அதை காத்துக்கொள்ளுங்க சொல்லி அந்த கல்லறையின் கல்லுக்கு சீல் வைத்து பாதுகாக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னத்தான் சீல் வச்சாலும், என்னத்தான் கல்ல புரட்டி வச்சாலும், என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு நிற்க முடியாது. அல்லேலூயா. மலைகளையே பெயர்க்கிற வல்லமை உண்டுன்னா சாதாரண கல் அவருக்கு மாத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை வந்தது, அவர் உயிர்த்தெழுந்திருப்பதற்கு வேலை வந்தது, அவர் உயிரோடு இழந்தார். ஆமென். இப்போ அந்த இடத்துல வாராங்க பாருங்க. 28ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு அவங்க வரும் பொழுது, அவங்க பார்க்க வரும் பொழுது ஒரு கேள்வியோடு கூட வாராங்க. என்ன தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது 3ஆம் வசனத்துல, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தா அங்கே கல் புரட்டப்பட்டிருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். கல்ல புரட்டினதுனால இயேசு வெளியே வரல, இயேசு வெளியே வந்து விட்டான் என்பதுடைய சாட்சிக்கு தான் கல் புரட்டப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. கல்ல புரட்டினதால ஆண்டவரா இயேசு வெளியே வரல, அவர் எழுந்து விட்டா இப்ப அவர் உள்ள இல்லை என்கிறத உலகுக்கு அறிவிப்பதற்காகவே கல் புரட்டப்பட்டது. அந்த இடத்துல வந்து பார்க்க வந்தவங்க தகச்சு போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்லுகிறது. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவன் கிறிஸ்துவ மரித்தோர் இடத்துல தேடினாங்க. அவர் மரித்தோர் இடத்துல அல்ல, ஜீவனுள்ளோர் இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றினார், உயிரோடு எழுந்தார். அடிச்சு நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு உருகுலைக்கப்பட்டு சிலுவையில் தொங்க விடப்பட்ட போது உலகம் அவரை பரிதாபமாய் பார்த்தது, உலகம் அவரை ஏளனமா செய்தது, பரியாசம் பண்ணினது. நீ முடிஞ்சா இறங்கி வா என்று சொல்லி சத்தம் போட்டது. கல்லறையில் வைத்து சீல் வைத்த போது சாப்டர் முடிஞ்சிச்சு, ஜீசஸோட சாப்டர் முடிஞ்சிச்சு, நீ அங்கேயே அழுகி செத்து நாசமா போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவருடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு, அவருடைய திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு என் ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிதாபமாய் பார்த்தவர்களுக்கு முன்பதாக, அற்பமாய் பார்த்தவர்களுக்கு முன்பதாக, ஏளனம் செய்தவர்களுக்கு முன்பதாக, பரியாசம் பண்ணவர்களுக்கு முன்பதாக ராஜாதி ராஜாவாக இயேசு எழுந்தார். அல்லேலூயா. கல்லறை வச்சு அடைச்சி பூட்டி, சீசர்கள் தூக்கிட்டு போயிடக்கூடாது, ஒருவேளை அப்படி ஒண்ணு நடந்துடும், ஒருவேளை உயிரோட வந்தாலும் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவளை கல்லுக்கு சீல் வச்சு, கல்லறைக்கு சீல் வச்சு அவளை பாதுகாத்த எல்லாரும் வாயப்படத்துற அளவுக்கு இயேசு வெளியே வந்தார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா?
உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தேவ திட்டத்தை பெற்றவர்களை எங்கேயும் அடைச்சி வைக்க முடியாது, எந்த கல்லறைக்குள்ளும் பூட்டி வைக்க முடியாது. அங்க வெளியே வந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. மந்திரவாதமோ பில்லி சூனியமோ செய்வினையோ எந்த காரியமோ அடிமைத்தனமோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க வெளியே வந்துதான் ஆவீர்கள். ஆனா உங்களுக்குள் இருப்பது உயிர்த்தெழுதல் வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த இயேசு உயிர்த்தெழுந்தனால வருகிற நன்மைகளை குறித்து நம்ம பார்க்க முடியாது இருக்கிறோம். சில நன்மைகளை நம்ம பார்க்க முடியாது இருக்கிறோம். முதலாவதா இயேசு உயிர்த்தெழுந்ததால் வந்த நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பதனால நமக்கு என்ன நன்மை, உலகத்துக்கு என்ன நன்மை, அந்த காரியங்களை எல்லாம் பார்க்க போறோம். ஒன்று, ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுந்ததுனால தான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். ரட்சிப்பு வந்தது. ரோமர்களின் நிருபம் 10வது அதிகாரம், ரோமர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். கிறிஸ்துவுடைய மரணம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொண்டு வரல. பாருங்க, மரணம் அடைஞ்சு அப்படியே போயிருந்திருப்பான்னா ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு வராது. அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தபடியினால தான் ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அந்த வசனம் அழகா சுட்டி காட்டுகிறது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறேன். நிறைய பேர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊழியக்காரத்துல நான் கேட்டேன், அவர் ரொம்ப வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அன்பா பேசுவாரு, ரொம்ப சாந்தமா பேசுவாரு. திடீர்னு பங்கிட்டாரு. நீ எங்கிட்ட எப்படி கேட்கலாம், நீ எங்கிட்ட எப்படி கேட்கலாம்? நான் சொல்ல, இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன் ஐயா, என்ன உங்ககிட்ட தப்பா கேட்ட, நீ எப்ப ரட்சிக்கப்பட்டீங்கன்னு தானே கேட்டேன். ஏன்னா அவர் ரட்சிக்கப்படல. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்க கூட ரட்சிக்கப்படல. விசுவாசிகளில ஒரு 100 பேர் இருந்தாலும் 10 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. மற்ற ரட்சிக்கப்படாத கூட்டம் தான். ஏதோ ஒரு வாழ்க்கை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு வாழ்க்கை உலகத்துக்கு ஏற்ற, உலகத்தின் பின்னே சென்று, சாத்தானின் பின்னே சென்று, உலகத்தின் காரியங்களை பின்பற்றி உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ஆமென். ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க எத்தனைதான் ஆராதிங்க, எத்தனைதான் காணிக்க கொடுங்க, எத்தனைதான் நீங்க ஊழியம் செய்யலாம், ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அதை புரிஞ்சுக்கிறேன். அது ஊழியக்காரமா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அது பெரிய பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய லீடரா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத பாவி அவனுக்கு நரகம் தான். அல்லேலூயா. அவனுக்கு அந்த நிலைமைன்னா சாதாரணமான விசுவாசி. ரட்சிப்பு அவசியம். நம்ம ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான் இயேசு வந்து பாடுபட்டா. இயேசு வந்து என்ன செஞ்சா, எல்லா வேதனைகளை அனுபவித்தா, சிலுவையில மரித்தா, உயிரோடு எழுந்தார். ஆனா இன்னைக்கு பல ரட்சிக்கப்படாமலே இருக்கிறாங்க. அடிப்படை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நமக்கு உண்டாகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? என்னவென்றா, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்து ரட்சிக்கப்படுவ, இல்லைன்னா நாசமா போவ. அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தினால தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆலயத்தில் இருக்கிறோம். எந்த மத தலைவராக இருக்கிறோம், எவனா லீடரா இருக்கணும், எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காமல் இருக்கார்களோ அவருடைய முடிவு நாசம் என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. ரட்சிப்பு அது தேவன் நமக்கு கொடுத்த நன்மை. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படணும். நம்ம இருதயத்தில் ஆழமான ஒரு விசுவாசமான என்னன்னா, இயேசு மரித்தது உண்மை, அதே போல அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை. அல்லேலூயா. ஒன்று ஆவிக்குரிய நன்மைகள்ல ஒன்று ரட்சிப்பு. இரண்டாவது ஆவிக்குரிய நன்மையில இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனுக்கு, நித்திய வாழ்வுக்கு ஒரு உத்தரவாதத்தை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் கொடுக்கிறது. அல்லேலூயா. அசூரன்ஸ் ஆஃப் எட்டர்னல் லைஃப். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20 முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில்
முதல் பலனானா மனுஷனால் மரணம் உண்டானபடினாலே மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவார். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பிற்படுதான் உலகத்துக்கு முடிவு உண்டாகும். ஆமென். ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவரா இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். அவர் வரும்போது உயிரோடு இருக்கிற நாம் எல்லாம் மறுரூபம் அடைவோம். ஆனா ஒருவேளை நம்ம மரித்து போயிருந்தா, ஒருவேளை நாம் நித்திரை அடைந்திருந்தா, கிறிஸ்துவின் வருகையிலே நித்திரை அடைந்த நாம் உயிரோடு எழுந்திருப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய பெரிய நம்பிக்கை. உயிர்த்தெழுதல், மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் எதுக்கு தெரியுமா? நித்திய காலமாய் பரலோகத்தில் வாழ்வதற்காக. ஆமென். அப்ப இயேசு உயிரோடு எழும்பாம இருந்தா இந்த நம்பிக்கை நமக்கு வருமா? வராது. ஆமென். அவர் உயிரோடு எழுந்ததுனால நமக்கு ஒரு அசூரன்ஸ், ஒரு நம்பிக்கை, உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் எழும்புவோம். நாமும் மரித்தாலும் எழும்புவோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம், நியூ லைஃப், புதிய வாழ்வு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், நமக்கு தெரிந்த ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது, இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பழைய வாழ்க்கை மொத்தம் அழிஞ்சி ஒரு புதிய வாழ்வுக்கு நேராக, ஒரு புதிய வாழ்வுக்கு நேராக கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நம்மை கொண்டு சேர்க்கிறது. எப்படின்னு கேட்கலாம். ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலர் ஒரு தெளிவான காரியத்தை சுட்டிக்காட்டி வருகிறார். பாருங்க, 3வது வசனத்திலிருந்து முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கங்க, வசனத்தை பாருங்க, அப்படியே பாருங்க. நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அப்படியே மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. நல்ல காரியம், எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியமாக்கும். நம்முடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவரோடு கூட அறையப்பட்டார். அப்ப இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட போது அந்த பழைய மனுஷன் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமென். அப்ப இயேசு உயிரோடு எழுந்த போது புதிய மனுஷனாய் உயிரோடு நாம எழுந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அழகா சொல்லப்பட்ட 7ஆம் வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோமானா அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோழிந்து எழுந்த கிறிஸ்து நீ மரிப்பதில் என்று அறிந்திருக்கிறோம். மரணம் எண்ணி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படின்னா இப்ப நீ பழைய மனுஷன் இல்ல, கிறிஸ்து உயிரோடு எழுந்தபோது நீயும் அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறபடினால ரட்சிக்கப்பட்ட நீ புதிய மனுஷன். ஆமென். அப்பொழுது என்றா பழைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்து நம்ம இப்ப புதிய வாழ்க்கைக்கு நேராய் செல்கிறோம். உயிர்த்தெழுதலினாலே தேவன் நமக்கு கொடுத்த 3 ஆசீர்வாதம், ரட்சிப்பு, நித்திய வாழ்வுக்கு உத்தரவாதம், ஒரு புதிய வாழ்வை பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
இரண்டாவது நன்மை நடைமுறை நன்மை, பிராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ். நடைமுறை நன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் நமக்கு உண்டாயிருக்கு. ஒன்று, பாடுகளில் நம்பிக்கை, கோப் இன் சஃபரிங். பாடுகளில் ஒரு நம்பிக்கை. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம், 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்துக்கு நேராக வரும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 3 முதல் 5 வரை வசனங்களில் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உலகத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் எல்லா சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில் கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே ஆறுதலும் எங்களுக்கு பெருகிறது. அல்லேலூயா. ஒரு பாடுகள்ல ஒரு நம்பிக்கை, ஒரு பாடு வரும்போது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு சமாதானத்தை, ஆறுதலை தேவன் கொடுக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறனால தான் அந்த ஆறுதல் நமக்கு உண்டாகிறது. ஆமே, சொல்ற புரியுதா? நமக்கு ஆறுதல், நம்ம பாடு வரும்போது, வேதனை வரும்போது எல்லாருமே நில குறைஞ்சு போயிடுவோம். பாடு உபத்திரம் வரும்போது எல்லாருமே தடுமாறி போயிடுவோம், நம்பிக்கை இழந்து போயிடுவோம். அந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஆறுதல் நம்மை தேற்றுகிறது. பாடுகள் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய ஆறுதல் நம்மை தேற்றுகிறது. அந்த தேற்றுதல் அவர் ஜீவனோடு இருக்கிறனால தான் நமக்கு வருது. அவர் மரித்து போயிருந்தா, உயிரோடு எழும்பாமல் இருந்திருந்தா அந்த ஆறுதல் நமக்கு இல்லை. வேதவசனம் தெளிவா நிறைய காரியங்களை சுட்டி காட்டி வருகிறதை குறித்து பார்க்கப்படுகிறது. இந்த பேதுரு நிருபம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பேதுரு நிருபம், அந்த நிருபத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான, மற்ற நிருபங்களை காட்டிலும் வித்தியாசமான நிருபம். அந்த நிருபத்துடைய முன்னுரையை நீங்க பார்க்கும் பொழுது அந்த 1 பேதுரு 1:1 கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களுக்கு எழுதினது. தேசங்களுக்கு சிதறி இருக்கிறவங்களுக்கு எழுதினது. அப்படின்னா அந்த பேதுரு புத்தகத்தில் எழுதப்பட்டது. அப்படின்னா கிறிஸ்துவ நிமித்தம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டு வீட்டை இழந்து, வாழ்வை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து ஆங்காங்கே தவிச்சு போய் நின்று என்ன செய்வதென்று சொல்லி திகைத்து போய் நின்ற அந்த ஆதி கால கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தையாக்கும் இந்த வார்த்தை, இந்த பேதுரு நிருபம் அவர் சொல்லி வருகிறான். பாருங்க, 6வது வசனத்துல, நீங்கள் மிகவும் சந்தோஷம் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்க அதிக விலையேறப்பட்டதா இருக்கிறார். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும் என்று சொல்லி அப்படியே எழுதி வருகிறார். எழுதி வைத்து வரும்போது 2 அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் வரும்போது சொல்லுகிறாரு, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடுகளின் மாதிரி இயேசு வச்சு போனார். என்ன சொல்றாருன்னா, நான் பாடுபட்டேன், நான் வேதனைப்பட்டேன், நான் எல்லாவற்றையும் அனுபவித்தேன், ஆனா எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நாள் உயிரோடு இழந்தேன். அதே போலதான் ஒரு நம்பிக்கை, பாடுகள் ஒரு நம்பிக்கை இருக்கு. இயேசு கிறிஸ்துடைய பாடுகளுக்கு ஒரு முடிவு வந்துச்சு. என் பாடுகளுக்கு ஒரு முடிவு வரும். கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்னி ஒருத்தன் இயேசுவை தொட்டு பார்க்கட்டும், முடியாது. அவர் பாடுபட்டா அந்த நம்பிக்கை நமக்கு, என் பாட்டுக்கு ஒரு முடிவு வரும், என் பாடுகளுக்கு ஒரு முடிவு வரும், என் பாடுகளுக்கு ஒரு முடிவு வரும். பாடுகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ஆமென். இரண்டாவது பயத்தின் மேல் வெற்றி, விக்டரி ஓவர் ஃபியர். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14-15 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தின் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்பட்டவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். நிறைய பேருக்கு இருக்கிறது மரண பயம். சில நேரத்தில் வாழ்க்கை வருது, சில நான் செத்துருவேன் சொல்லுவாங்க, சிலர் அவசரப்பட்டு செஞ்சுட்டு. ஆனால் பொதுவா எல்லாருக்கும் இருக்கிற ஒண்ணு, நான் வாழணும்,
100 வயசானவங்கள்ட்ட போய் கேட்டான்னு சொல்லுவாங்க, இன்னொரு 10 வருஷம் தந்துட்டாலும் நல்லா இருக்கும் ஐயா, நல்ல ஆரோக்கியமா இருக்கும். எல்லாருக்குமே வாழணும்னு ஆசை உண்டு. வந்தன் ஊடாக ஒரு மரண பயம் இருந்துட்டே இருக்கும். சித்திரவனும் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, அவங்களுக்கு இல்லாட்ட குடும்பத்தாருக்காவது ஏதாவது மாறி எதாவது ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அந்த மரண பயம் மனுஷனை தாக்குகிற பொல்லாத பிசாசுல இருக்கிறியே. அந்த மரணத்தை பயத்தை வச்சுதான் பிசாசு ஜனங்கள் எல்லாம் ஆளுகை செய்கிறான். அந்த மரண பயத்தை வச்சுதான் பிசாசு தன் பக்கம் ஜனங்கள் இழுத்துட்டு இருக்கிறான். நாங்க திருநெல்வேலியில் ஊழியம் பண்ணி இருக்கிறோம். நிறைய மக்கள் நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க, மட்டும் எடுத்தும் போவாங்க. கேட்டா அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் தூர இடத்துல மிலிட்டரி வேலை பார்ப்பாங்க, அல்லது தூர இடங்களில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ஏதாவது ஆயிடக்கூடாதுல்ல, அதனால ஒரு பாதுகாப்பு உயிர் போவாங்க. கேட்ட யாராவது சொல்லுவது, நீ அங்கே போய் அதை செய்ய, அப்பதான் பாதுகாக்கப்படுவாங்க. அந்த ஆண்டவர் ஒரு பக்கம் ஒரு காலம் இங்கே ஒரு காலம் அங்கே. காரணம் என்னன்னா ஒரு மரண பயம், பிசாசு ஏதாவது பண்ணிடுவான்னு ஒரு பயம், செத்துருவோமோங்கிற பயம். அந்த பயம் எல்லாரையும் ஆட்கொண்டு வைக்கிறது. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை வென்று இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயத்தின் மேல் ஒரு வெற்றி, பயத்தின் மேல் ஒரு வெற்றியை இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிறது. ஆமென். என்ன நீ புதைச்சாலும் சரி, என்ன ஒன்று புதைச்சாலும் சரி, ஒரு நாள் நான் உயிரோட வந்து நிற்பேன்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் புதிய பாட்டு காலத்து விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா, புதிய பாட்டு காலத்து விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இரத்த சாட்சியா தான் மரித்தாங்க. நிறைய பேர் இல்ல, ஏறத்தாழ எல்லா சீசர்களும், யோவானை தவிர எல்லா சீசர்களும் இரத்த சாட்சி. ஆரம்ப கால விசுவாசிகள் எல்லாம் இரத்த சாட்சி. ஏன் அவனுக்கு கொழுப்பு பிடிச்சிட்டோ இப்படி போய் செத்து இருக்கான்? இல்ல, அவன் நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் நம்பிக்கை இல்ல, நித்திய வாழ்வு நம்பிக்கை. என்ன தீயில போட்டாலும், என்ன சிங்கத்துக்கு முன்னால போட்டாலும், என்ன கல்லறையில வச்சாலும், என்ன அடக்கம் பண்ணினாலும், நான் நிரந்தரமா அங்க இருக்க போவதில்லை. ஒரு நாள் வரும், அன்றைக்கு அந்த இடத்தை விட்டு நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. எதுக்கு பயப்படணும்? மரணத்துக்கு எதுக்கு பயப்படணும்? அல்லேலூயா. நம்முடைய 40 நாள் கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே உங்கள்ட்ட சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு முன்ன அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள்ட்ட சொன்னேன். அதுக்கு முன்பதாகவே எல்லா கூட்டங்களையும் அப்படியே விட்டுறணும், ஒரு மாசம் அப்படியே விட்டுட்டு அமைதியா இருந்துட்டு போயிடணும், அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் கூட்டங்களை எல்லாம் அப்படியே டவுன் பண்ணிட்டு இருந்தேன். இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருந்தார். பொதுவாகவே இந்த மாற்றம் என்கிற எண்ணம் வந்தாலே எல்லாமே விட்டு போயிடும். அதனால சோதனம் எனக்கு எல்லாமே கொஞ்சம் விட்டு போனது போல ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல இல்ல, நீ நடத்தணும். இன்னைக்கு வரை, இப்ப வரையிலும் நான் அந்த தேவன் எனக்கு கொடுத்த உணர்வுல நாங்க வெளியே வரல. ஒரு பிரச்சனை எனக்குள்ள வந்துச்சு, ஒரு உணர்வு, இன்னும் நடத்தணும் செய்யணும்னு சொல்லித்தான் அந்த 40 நாள் கூட்டத்தை ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி தந்தார். அல்லேலூயா. 40 நாள் கூட்டத்தில் 4ஆவது நாள் நானும் அருமனை ஊழியக்கார ஐயாவும் ஊழியர் கூட்டத்துக்கு போகும்போது சோதரம் கொஞ்சம் அன்னைக்கு நல்ல மழை, நானும் ரெயின் கோட், அவரும் ரெயின் கோட், 2 பேரும் ஹெல்மெட் வச்சுட்டு வேகமா போயிட்டு இருந்தோம். ஒரு நாய் வந்து குறுக்கே சாடி அப்படியே தூக்கி சரணை வீசப்பட்டேன். நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, விழுந்து கிடந்த அந்த சகோதரர், அவரை பார்த்தேன். எனக்கு நான் நிறைய ஆக்சிடென்ட் நேரடியாக பார்த்துருக்கிறேன். கீழே விழுந்த உடனே கால் அடிபடும், கால் எல்லாம் உடையும் பார்த்துருக்கிறேன். அப்படியே தூக்கி வீச அந்த பக்கம் வீசப்பட்டு உடனே அதை ஒரு இடிச்சு அப்படி தூக்கி வீசி அந்த பக்கம் விட்டு உடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு, என் கால் உடஞ்சிட்டோ. அந்த அளவுக்கு தூக்கி பயங்கரமா தூக்கி அடிச்சுட்டு நான் பின்னாடி இருந்தேன். பொதுவாக சொல்லுவாங்க, பின்னாடி இருக்கவங்களுக்கு ரொம்ப உயிருக்கு ஆபத்து. அப்படியே தூக்கி அடிச்ச உடனே அப்படியே இருந்து முதல்ல என் காலை தான் தட்டி பார்த்தேன். ஆண்டவர், காலை சரியா இருக்கா சோதரர். ஆனா உண்மையில எனக்கு எந்த சேதமும் இல்லை. ஆமேன். பாவம், அந்த ஊழியக்காரருக்கு முட்டில் ஒரு அடி, எந்த ரத்த காயம் இல்லை. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவர் இப்போ 1 மாசம் ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. அன்னைக்கு நான் விழுந்து எழும்பி அவரால் வாகனத்தை ஓட்ட முடியாது. நான் வண்டியை ஓட்டிட்டு போகும்போது நினைச்சிட்டு, ஆண்டவரே, இதுக்குத்தான் நீர் அன்னைக்கு என்னை ஏவி திரும்ப அந்த கூட்டத்தை நடத்த வச்சீர். அந்த 40 நாள் மீட்டிங் மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன். அப்ப இன்னைக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த 40 நாள் கூட்டம் பலத்தை நான் அதுக்கு முன்னே சொன்னேன், நிறைய தடை வருது. ஆனா ஆண்டவர் மகிமையா 40 நாள் கூட்டத்தை நடத்தி முடிக்க கிருபை செய்தார். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல 6 மணி நேர ஜெபம். என்னுடைய ஊழியம் வெள்ளாங்கோட்டுக்கு வந்த பிற்பாடு அதே போல ஒரு ஊழியத்தை நேற்றைய தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த 6 வருஷத்துல தேவன் தம்முடைய வல்லமையும் கிருபையும் வெளிப்படுத்தின நேற்று தான். இதுக்கு முன்னால பழைய சபைக்கு இதை விட வல்லமையை கருத்தை பயன்படுத்தினார். ஆனா வெள்ளாங்கோட்டுக்கு வந்த பிற்பாடு 6 வருஷத்துல நேற்றைக்கு தான் ஒரு மகிமையை, நான் அவ்வளோ மகிமையை பார்த்தேன்.
என்ன கர்த்தர் அவ்வளவு மகிமையை பயன்படுத்தினார். அந்த 40 நாள் கூட்டம் உங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. எனக்கு நம்பிக்கை உண்டு. நிறைய பேர் சாட்சி சொல்ல முடியும். உங்களை விட்டா நிறைய சாட்சி சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்தா அந்த பயத்தை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. சில பயம் எனக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. உண்மையை நான் சொல்றேன். உண்மையை நிறைய பயம். இங்க ஊழியம் செய்த நாட்கள்ல அந்த ரொம்ப டெய்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பயந்து தான் வருவேங்க. மேடையில வந்து பயந்துட்டு தான் இப்ப கூட்டம் முடிக்கிறவரை பயந்துட்டு தான் இப்ப. ஆனா வெளியில பயங்கர காட்டிக்கிட்ட வழிஷாட். ஆனா உள்ள படப்பட இங்க மட்டும் நிறைய விஷயங்கள் ஒரு பயத்தினாலே ஒரு காரணம். ஆனா என்னைக்கு விழுந்து எழும்பி வந்த அன்னைக்கு என் பயம் என்ன விட்டு போச்சு. என் தேவன் எனக்காய் ஏதாவது செய்வார். ஆமென். பயப்படாதீங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. என்ன செஞ்சிருவான் பிசாசு நம்மள? உலகம் நம்மள என்ன செஞ்சிரும்? மந்திரவாதிகள் நம்ம என்ன செஞ்சிருவாங்க? சத்துருக்கள் நம்ம என்ன செஞ்சிருவாங்க? நம்ம ஜெயிச்சுட்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உலக பிரகாரமான மரணம் வந்தாலும் அது மரணம் இல்ல, அது நித்திரை. ஒரு நாள் நாம உயிரோடு வருவோம். ஆமென். நடைமுறை நன்மைகள், பாடுகள நம்பிக்கை, பயத்தை மேற்கொள்ளுகிற, பயத்தை ஜெயம் கொள்ளுகிற ஒரு தைரியம். மூணாவது, வாழ்வதற்கான அதிகாரத்தை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கொடுக்கிறது. எபேசியர் 1வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய ஸ்தோத்திரம் 1வது அதிகாரம் 19, 20 நான் வாசிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றோ நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேல அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்திலே உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தந்துள்ளார். ஆமென். நல்ல கவனிங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த வசனத்தை மட்டும் வச்சு இந்த 19 முதல் 23 வசனங்களை வச்சு பல வருஷம் ஊழியக்காரங்க பேசி அவ்வளவு மேட்டர் இருக்கு. நான் சுருக்கமா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி காட்டுகிறேன். கிறிஸ்து மரித்தோரில் எழுப்பி அவர் சபைக்கு தலைவரானா எல்லா துரைத்தனங்களுக்கும், அதிகாரங்களுக்கும், வல்லமைகளுக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயர்த்தி சிங்காசனத்தில் வைத்திருக்கிறார். அவர் சபைக்கு தலைவராயிருக்கிறார். ஆமென். எல்லாம் வல்லமை, அதிகாரம் எல்லாம் அவரிடத்தில் இருக்கு. அவர் சபைக்கு தலைவர், நாம் சபையார். அப்படிதானே? அவர் தலை, நம்ம சரீரம். அவர்கிட்ட என்ன வல்லமை இருக்கோ அதே வல்லமை, அதிகாரம் நம்மிடத்தில் இருந்தா தான் நாம் கிறிஸ்தவர்கள். கரங்களை தட்டி அதுதான் சபை, அதுதான் சபை. கிறிஸ்துவிடத்தில் வல்லமை, கிறிஸ்துவிடத்தில் அதிகாரம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து தனியாய் செயல்பட முடியாது. கிறிஸ்து சபையோடு இசைந்துதான் செயல்பட முடியும். அப்ப கிறிஸ்து செயல்படுகிறான்னா சபையும் செயல்படும். நம்ம வாழ்வதற்குரிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது, ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது. ஏன்னா நம்ம இப்ப இருக்கிறது உன்னதத்துல. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி நாம் இருக்கிற இடம் சிங்காசனம், அதிகாரம் உள்ள இடம், வல்லமையுள்ள இடம். அந்த அதிகாரத்தை உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்ல, வாழ்வதற்குரிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நான் இருக்கிறது சிங்காசனத்துல, கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன். உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அதுதான். அல்லேலூயா. பாடுகள் ஒரு நம்பிக்கை, பயத்தின் மேல் ஒரு ஜெயம், வாழ்வதற்குரிய அதிகாரத்தை கிறிஸ்துவன் உயிர்த்தெழுதல் கொடுக்கிறது. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும்
காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆவிக்குரிய நன்மைகளை பார்த்தோம், நடைமுறை நன்மைகளை பார்த்தோம், இறையியல் நன்மைகள் தியாலஜிக்கல் பெனிஃபிட்ஸ் உண்டு. ரோமர் 1வது அதிகாரம், ரோமர் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் இறையியல் நன்மைகளை, தெய்வீக நன்மைகளை நமக்கு கொடுக்கிறது. 4-5 வசனங்களை நிறுத்தி கொஞ்சம் பொறுமையா ஒரு நாள் வாசிக்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக தன்மையை உறுதிப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய அந்த டிவினிட்டி, அந்த தெய்வீக தன்மையை அது உறுதிப்படுத்துகிறது. அழகா பவுல் இங்கே சொல்லி வருகிறார். மாம்சத்தின்படி அவர் தாவீதின் குடும்பத்தில் பிறந்தாலும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனாய் விளங்கினார். ஆமென். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே தேவகுமாரன் என்று அவர் தன்னை நிரூபித்தார். அல்லேலூயா. அந்த தேவகுமாரன் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? அந்த தேவகுமாரன் இப்ப எங்க இருக்கிறாரு? விசுவாசத்தினாலே நமக்குள்ள இருக்கிறார். அப்பொழுது நம்மளும் தேவகுமாரன் குமாரத்திகள் தான். இது கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கிடைத்தது. 2வது சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 16:10 நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணப்பாட்டி. தீர்க்க தரிசனம் அங்கே இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை நிறைவேறிற்று. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. 3வதாக ரோமர் 6வது அதிகாரம், ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 8 முதல் 11 வரை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் அப்படியே கவனிங்க. ஆகையால் கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோமானால், கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரில் எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிற தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமையை நிரூபித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துக்கென்று மரித்து எனது நீதிக்கென்று பிழைத்து தேவனுடைய வல்லமை இயேசு நிரூபித்தார். அதே போல அதே வல்லமை நமக்குள்ளும் நிரூபிக்கப்படும். ஏன் அடுத்த வசனம் சொல்லி பாருங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் சரீரங்களின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாய் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாது இருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்து இருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமே. நம்ம என்ன உணர்வு வேணும் தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் இப்ப ஜீவனோடு இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்து இருக்கிறேன், இனி நான் பாவத்துக்கு அடிமை அல்ல அப்படின்னு சொல்லி நம்முடைய சரீரங்களையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய வல்லமை நமக்குள் நிரூபிக்க வேண்டும் என்பதை உயிர்த்தெழுதல் நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய 3 விதமான நன்மைகளை நம்ம பார்த்தோம். ஆவிக்குரிய நன்மைகள், நடைமுறை நன்மை, இறையியல் நன்மைகள். கடைசியாக எடுத்துக்கொள்வோம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். அதன் பிற்பாடு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்த பிற்பாடு நடந்த சம்பவங்களை தான்
பவுல் அப்போஸ்தலன் அங்க தெளிவா சுட்டி காட்டி வந்தார். என்ன அவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினபடி, ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தபடி, ஆண்டவர் எனக்கு சொன்னபடி கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து, அதாவது பேதுருவுக்கும் கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானா, அது பின்பு 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்கள் அநேகர் இந்நாள் வரையிலும் இருக்கிறார்கள். 7ஆம் வசனம், பின்பு யாக்கோவுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். கடைசியாக சொல்றார், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போற எனக்கும் தரிசனமானார். தரிசனமாகி அப்புறம் என்ன சொன்னார்? அப்பா செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் சொல்லுகிறது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களோடு பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாய் காண்பித்தார். அல்லேலூயா. இயேசு மரித்தது உண்மை, இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, அதே போல இயேசு உயிரோடு எழுந்ததும் உண்மை. அவர் உயிரோடு எழுந்தது உண்மைன்னா நம்மளும் ஆசீர்வாதமா வாழ போறது உண்மை. அப்படி எல்லாரும் எழுப்பி நின்று, எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் வேத வாக்கியங்களின்படி எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களை 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற பரலோகத்தின் இரட்சகரே, அன்பு ராஜாவே, இயேசுவே, 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 எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம், அப்படியே ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, 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 இயேசுவே. எல்லாரும் ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுங்க. உம்முடைய உயிர்த்தெழுதல் எனக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்திருக்கு ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதல் எனக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த நன்மைகள் எல்லாம் என் வாழ்க்கையில, அந்த நன்மைகள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவா இறங்கி வரணும் ஆண்டவரே. நிறைவா இறங்கி வரணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில கிரியை செய்யுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்மளும் சொல்லுவோமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்காவே எழுந்திருந்தோ, என்னோடு இருக்காவே எழுந்திருந்தோ. விண்ணலகு எந்தோ உன்னத சிறந்தோ, விண்ணலகு எந்தோ நித்திரனே சுகபத்திரமானோ, என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ பேயோ, பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ, பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோ சத்குருநாத, சாபமே தீர்த்தோ சத்குருநாத, சஞ்சாலமே நீயே நெஞ்சமே மகிழ்வாய், என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவா அருள்மிக அளிப்பா, ஆசி செய்திடுவா
கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. பாவமணி பழிப்பா, பாக்கியம் கொடுப்பா, பாவமணி பழிப்பா, பாக்கியம் கொடுப்பா, பரம பதவியின் எந்தனை எடுப்பா. என் மீட்பரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த இடத்துல நீங்க பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு நிற்கலாம், சோர்ந்து போய் வந்து நிற்கலாம். எவ்வளவு பாடுகள் என் வாழ்க்கையில, எவ்வளவு கஷ்டம் என் வாழ்க்கையில, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இது தீராதா? இந்த உபத்திரத்துக்கு ஒரு முடிவு வராதா? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா? கலங்கி போய் இந்த இடத்துல நிற்கலாம், கலங்கி போய் நிற்கலாம். இந்த பாடல்கார சொல்ற பாத்தீங்களா, என் மீட்பு ஈரோடு இருக்கையில எனக்கு என்ன குறை? ஏமா, உங்க பாடுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது, உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது, உங்க பாரம் உங்க கவலைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார். கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. யாராவது உங்களோட ஆண்டவர்கிட்ட மூலமா ஒப்பு கொடுக்க விரும்புறீங்களா? அப்படிப்பட்ட அந்த முழங்காலப்படி போட்டு நீங்க ஜெபம் செய்யலாம். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பாவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியின் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. வேசிகால ஆண்டவரே, கிருபை இரக்கமும் அன்பு நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய உயிர்த்தெழுதல் அநேக நன்மைகளை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியா நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய நன்மையான ரட்சிப்பு, நித்திய வாழ்வுக்குரிய உத்தரவாதம், புதிய ஜீவன், புதிய வாழ்வு, பாடுகளின் நம்பிக்கை, பயத்தின் மேல் ஜெயம், வாழ்வதற்குரிய அதிகாரம் எல்லாவற்றையும் உங்களுடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோர்ந்து போனவர்களாய் அல்ல, பலனற்றவர்களாய் அல்ல, துக்கத்தோடு திரிகிறவர்களாய் அல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 நாங்கள் ஜெயத்தின் பாதையிலே செல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, கிருபைகளை கொடுங்க. தயவுள்ள கணக்கோட இருக்கட்டும். ஆராதனை வந்து தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு நிமிட காலத்தை கொண்டு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த உயிர்த்தெழுதி ஞாயிறு சில இந்த இடத்துல பாரத்தோடு நிற்கிறாங்க, சில இந்த இடத்துல மன வருத்தத்தோடு நிற்கிறாங்க, சில இந்த இடத்துல சோர்ந்து போய் நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உங்க உயிர்த்தெழுதின் வல்லமையினாலே அவங்களுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு பலன் உண்டாவதாக. மனபாரங்கள், கவலைகள், சோர்வுகள் எல்லாம் நீங்கி எல்லாரும் சந்தோஷமா, முழு சபையும் சந்தோஷமா, மனமகிழ்ச்சியாய் வாழத்தக்கதான ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் இந்த சபையின் நடுவில் இறங்குவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி உங்க வல்லமைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்க, உங்க பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்க, உங்க பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்க, உங்க பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்க. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை சபை நடுவில் இறங்குவதாக. புதிய பலன் உண்டாவதாக. உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்வதாக. உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்வதாக.
உடைஞ்சு போன உள்ளங்கள் திடப்படுவதாக, சோர்ந்து போன உள்ளங்கள் திடப்படுவதாக. ஆண்டவரே, இந்த உயிர்த்தலின் வல்லமையை பெற்று வாழ்க்கையில முன்னோக்கி செல்லத்தக்கதா கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். பலத்த காரியங்களை செய்ய இன்னைக்கும் காலை உணவு கொடுக்கிற அன்பு சகோதரர் வினோத்துக்காக ஒரு விசை கூட ஜெபிக்கிறோம். தேவன் அன்பு மகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி காத்து இருக்கிறாங்க. அதை ஆண்டு இந்த ஆண்டுல வாய்க்க பண்ணுவீராக. கர்த்தருடைய விசேஷித்த கரம் கூட இருக்கட்டும். அற்புதமாய் நடத்தும் ஆண்டவரே. எல்லாரும் இந்த ஆராதனை முடிந்து சந்தோஷமா ஒரு மனதோடு சென்று ஆண்டவர் இந்த காலை உணவருந்தி சந்தோஷமா தங்கள் இல்லங்களுக்கு செல்ல, எந்த முறுமுறுப்பும் எந்த வழக்காடுதலும் இல்லாம சந்தோஷம் அந்த நிகழ்வுகளை முடித்து தங்கள் இல்லங்களுக்கு செல்ல தேவனாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நான் மனப்பூர்வமாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தின் பிரதிநிதியாய் திருச்சபையுடைய மேய்ப்பனாய் நின்று நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாகி இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் நடத்தி பெரிய காரியங்களை செய்யப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்று சதா நாட்களிலும் நாம் அனைவரும் கூட தங்கி நிறைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.